ராவணன் மட்டக்களப்பில் தான் இருந்திருப்பாருன்னு சொல்லி நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போறேன். உள்ளன்பு கலந்த வணக்கம். என்ன மாதிரி எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த காணொளி முழுக்க முழுக்க ராமாயண காவியத்தை நம்புறவங்களுக்காகவும் அதுல வர கதாபாத்திரங்கள், இடங்கள், சம்பவங்களை ஏற்றுக்கொள்றவங்களுக்கான காணொலியா தான் இருக்க போகுது. அதே மாதிரி ராமாயணத்தை ஏற்றுக்கொள்ளாத மாதிரியான ஒரு எண்ணங்கள் இருக்கிறவங்களுக்கு இந்த காணொலி எந்த அளவுக்கு உண்மைத்தன்மையாகவும் சுவாரஸ்யமாகவும் இருக்கும்னு சொல்ல தெரியல. வாங்க விஷயத்துக்குள்ள போ. ராவணன் இலங்கை ஆண்ட தமிழ் மன்னன் என்றதுல யாருக்குமே சந்தேகம் இல்லை. இருந்தாலும் இலங்கையில எந்த இடத்துல அவர் கோட்டை கட்டி கொடி வச்சு ஆண்டு இருப்பாருன்னு சொல்லி யாருக்குமே தெரியாது. அதே மாதிரி வரலாற்று ஆதாரங்களுமே இல்லை. இருந்தாலும் நான் ராமாயண காவியத்தை வச்சு கொண்டு ஒரு சில ஆதாரங்களை திரட்டி ராவணன் மட்டக்களப்பில் தான் இருந்திருப்பாருன்னு சொல்லி நான் இப்ப உங்களுக்கு சொல்ல போறேன். மட்டக்களப்பு நகர் இல்லாட்டி அதை சுற்றி இருக்கிற எங்கேயோ ஒரு இடத்துக்குள்ளதான் ராவணன் கோட்டை இருந்திருக்கணும். அதே மாதிரி ராவணன் ஒரு பலனான இடமும் அந்த இடமா தான் இருந்திருக்கணும். இப்படி சொல்றேன்டா, அந்த காலத்துல இருந்து இப்ப வரைக்குமே நடந்து கொண்டிருக்கிற எல்லா சண்டையிலேயுமே படையெடுத்து வார ஒரு மன்னன் சண்டையில வெண்டானண்டா தோத்து போற அந்த மன்னன் பலனான இடத்துல வச்சுதான் அந்த போர் முடிவுக்கு கொண்டு வரப்படும். உதாரணமா பாத்தீங்கன்னா பொன்னியின் செல்வன்ல கூட ஆதித்த கரிகாலன் ராஷ்டிரகூடர் போர்ல கூட அவர் படையெடுத்து போய் வெல்லக்குள்ள ராஷ்டிரகூடர் அந்த அரண்மனையில வச்சுதான் அந்த போர் முடிவுக்கு வரும். அது மட்டும் இல்லாம இந்தியாவில இருந்து படையெடுத்து வந்த ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன் இவங்க படையெடுப்பு எல்லா நேரங்கள்லயும் கூட தோற்று போன இலங்கை மன்னன் ராஜதானியில வச்சுதான் இந்த போர் முற்றுகையிடப்பட்டிருக்கு. படையெடுத்து வர மன்னன் வெண்டு அந்த குறிப்பிட்ட நாட்டு மன்னன் தோத்து போறதாலதான் இலங்கையில பல ராஜதானிகள் மாறிக்கொண்டே இருந்திருக்கு. இந்த ஆதாரங்களை வச்சுதான் நான் சொல்றேன், ராமாயணத்துல ராமர் படையெடுத்து இலங்கைக்கு போர்ல வெல்லக்குள்ள ராவணன் பலனான இடத்தை முற்றுகையிட்டு அதை அழிச்சுதான் அந்த போரை அவர் வெண்டிருப்பார். அப்படி அவர் வெல்லக்குள்ள அந்த கோட்டையை சுற்றி இருக்கிற ஏதோ ஒரு இடத்துக்குள்ள வச்சுதான் ராவணன் கொல்லப்பட்டிருப்பான். இந்த கதையை எப்படி நீங்க ஒரு பக்கம் வச்சுக்கொள்ளுங்க. அடுத்ததான் நான் சொல்ல வந்த விஷயத்துல 2வது பகுதிக்கு போகும். ராவணனை போர்ல வெண்ட பிறகு ராவணன் ஒரு அந்தன குலத்தை சேர்ந்ததால ராமனுக்கு பிரம்மகத்தி தோஷம் வருது. பிரம்மகத்தி தோஷத்துல இருந்து அவர் விடுபடணுமாக இருந்தா குறிப்பிட்ட டைமுக்குள்ள ஒரு லிங்கம் ஒன்றை வச்சு அவர் பூசை ஒன்று செஞ்சா அவர் பிரம்மகத்தி தோஷத்துல இருந்து விடுபடலாம்னு சொல்லி அங்க இருக்கிறாங்களா உங்களுக்கு சொல்றாங்க. நேரம் கடந்த அவருக்கு பிரம்மகத்தி தோஷம் மந்திரமன்றத்துக்காக அவசரமா அனுமார்கிட்ட சொல்லி காசியில இருந்த ஒரு லிங்கம் எடுத்து வர சொல்லி ராமர் கேட்கிறார். ஆனா ராமர் வேண்டுதலுக்காக அனுமார் அவர்கிட்ட இருக்கிற கோதண்டம் என்று சொல்ற தண்டாயுதத்தை ஊண்டி பாயிறாரு. பாயக்குள்ள மாமாங்க கோயிலுக்கு பக்கத்துல இருக்கிற அந்த குளம் என்று சொல்லி ஒன்று உருவாகுது. லிங்கம் எடுக்க போனவர் வாரத்துக்கு நேரம் போறதால ராமர் அங்க இருக்கிற மண்ணை வச்சு ஒரு லிங்கத்தை செஞ்சு வழிபடுறாரு. காரணம் என்னன்னா அனுமார் வாரத்துக்கு டிலே ஆகினா இவருக்கு பிரம்மகத்தி தோஷம் சூழ்ந்துடும் என்ற பயத்தால அங்க இருக்கிற மண்ணை வச்சு கொண்டே ராம பகவான் ஒரு லிங்கத்தை செய்து வழிபட்டு அவரை பிரம்மகத்தி தோஷத்திலிருந்து தப்பிக்கிறதுக்கு ட்ரை பண்றாரு. இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, ராவணனை கொண்டதுக்கு பிறகு நேரம் போகுதுன்னு சொல்லி அவதிப்பட்டு அங்க இருக்கிற மண்ணை வச்சு லிங்கம் செஞ்ச ராமர் ராவணன் செத்த அந்த ஒரு சுற்று வட்டாரத்துக்குள்ளதான் அவர் அந்த தோஷத்தை நிவர்த்தி செய்யற அந்த இடத்தையும் அவர் தெரிவு செஞ்சிருக்கணும். காரணம் என்னன்னா, அவர் நேரத்தை வீணடிச்சிடக்கூடாதுன்றதுக்காக ராவணன் வதைக்கப்பட்ட இடத்துல இருந்து சுத்தி இருக்கிற ஒரு நெருக்கமான இடத்துல அவர் அந்த பிரம்மகத்தி தோஷத்தை சரி செய்யற ஒரு லிங்கத்தை வச்சு கும்புற ஒரு இடத்தை அவர் சாய்ஸ் பண்ணி இருக்கணும். மாமாங்கத்துல இருக்கிற அந்த லிங்கம் இருக்கிற ஏரியாவில இருந்து ஏதோ ஒரு சுற்று வட்டாரத்துக்குள்ளதான் ராவணன் கடைசியா கொல்லப்பட்டிருக்கணும். அப்படி பார்த்தா ராவணன் கோட்டையுமே மட்டக்களப்பு நகரம் இல்லாட்டி அதை சுற்றி இருக்கிற எங்கேயோ தான் ராவணன் கோட்டையும் இருந்திருக்கணும். அது மட்டும் இல்லாம மன்னரால படையெடுத்து வந்த ராம பகவான் இலங்கையில மத்திய மலைநாட்டில காணப்படுற சீதாஜியில சிறவிக்கப்பட்டிருக்கிற சீதாதேவியை காப்பாத்திட்டு ஏன் சம்பந்தமே இல்லாம கொண்டு மட்டக்களப்புல பிரம்மகத்தி தோஷத்தை சரி செய்யற ஒரு லிங்கத்தை வச்சு வழிபட்டு இருக்கணும்னு சொல்லி யோசிச்சு பாருங்க. நான் சொல்றது உங்களுக்கு சரியா கிளிக் ஆகும். அது மட்டும் இல்லாம வரலாறு கண்ட நிறைய சண்டையில முன் வரிசையில நின்று சண்டை உடிச்சு வீரச்சாவடைஞ்சாக்கள் என்னவோ மட்டக்களை பார்க்கலான்றது வேற ஊராக்களால கூட ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு உண்மையா இருக்குது. அதான் நான் சொல்றேன், ராவணன் மட்டக்களப்புல தான் ஒரு கோட்டை கட்டி கொடி வச்சு ஆண்டு இருக்கணும் என்று சொல்லி நான் உங்களுக்கு சொல்றேன். நான் அறிஞ்சதை உலகறிய செய்யும் நோக்கத்துக்காக இந்த காணொலியை பதிவிடுறேன். நான் கணேசமூர்த்தி அபிலாஷ். நன்றி.